ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் உங்களை ஜெயமையா என்னோட பாதி எல்லை கப்பல்ஸ். டுடே வந்துட்டு வீட்டோட அப்டேட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக அருக்கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன மரமாக இருக்கும், என்ன ரேட் வந்து தான் அருக்கால், கதவுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க, என்னென்ன செட்டப்பில் இருக்குது, என்ன டிசைன் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் எனக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு என்ன அருக்கால் வந்து வாங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நமக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லைட் இருக்குது. நம்ம வந்து வீடு இருட்டி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஸோ அந்த லைட் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அருக்கால் வந்து இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கிடையாது, வந்து ஒரு வாரம் ஆச்சு. வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். ஷார்ட்ஸ் வந்து நான் அன்றைக்கே போட்டுவிட்டேன். பெரிய அருக்கால் இது வந்து. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல் அதுக்கப்புறம் 3 கதவு வந்திருக்கு. 2 பெட்ரூமுக்கும் 2 கதவு, அது போக கிச்சனுக்கு ஒரு கதவு வச்சுருவாங்க. ஸோ அதனால் இது இன்னும் வந்து நமக்கு சாமி ரூமுக்கு வந்து தனியாக நமக்கு அருக்கால் வந்து ரெடி ஆகும். அந்த அருக்கால் வந்து இன்னும் வரலை. அது ரெடியானதுக்கப்புறம் கொண்டு வந்து தருவாங்க. நான் பேக்கில் காமிக்கிறேன், அது என்ன டிசைன் அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி இருக்குது, அந்த ப்ரைஸ்க்கு அந்த அருக்கால் இதெல்லாமே ஒருத்தம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த அருக்கால். நல்லா செம்ம வெயிட்டு, அது இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு பூத்தொட்டியில் வந்து ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து இந்த மலர்பூ தாமரை மேலே நின்றுட்டு பூ கொட்டுற மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தாமரை, பெரிய தாமரை கதவுனே சொல்லலாம். தாமரை டிசைன் வந்து நமக்கு போட்டிருக்கு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப் சைஸில் இருந்தது, நம்ம வந்து ஃபுல்லாகவே கேட்டாச்சு. நமக்கு மிரர் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்கனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜன்னலில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அருக்கால் வந்து 3 அருக்கால் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த பெட்ரூமுக்கு, இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூம், இது 2 பெட்ரூமுக்கு இந்த அருக்கால். இப்போ நம்ம நிற்கிறது வந்து சாமி ரூமுக்கு நேராக நிற்கிறோம். இதோ அந்த மேலே திட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதுலேருந்து இவ்வளோ தூரம் இது ஃபுல்லாகவே வந்து சாமி ரூமு, தனியாக அதுக்கு டோர் வந்துடும். இதுலேருந்து இது ஃபுல்லாகவே வந்து கிச்சன்னு நல்லா பெருசாகவே வரும். இது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஜன்னல் வந்து டபுள் டோரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வேம்பு மரத்தில் செய்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இது என்ன மரங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அப்படி யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரம். நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தேக்கு மரத்தில் தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா நீடிச்சு உழைக்கும், நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனா வாழ்க்கை, அதோட லைஃப் நல்லாயிருக்கும், மரம் வந்து உளுத்து போகாமல் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தேக்கு மரம் நல்லா பெரிய மரமாகவே எடுத்து நமக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கதவு, டோர், இது அருக்கால் இதுக்கு மட்டுமே வந்து 1.5 லட்சம் ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியர் ஒர்க்காகவே கொடுத்துட்டோம். ஸோ 1.5 லட்சம் சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸு இது வந்து என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.